வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில்லேஜ் கோச்சிங். நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 31. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு கான்செப்டாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ ஃபீச்சர் செலெக்ஷன் வந்து இட் மே பி லைக் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் கூட போகலாம். ஏன்னா இது ஒரு கொஞ்சம் பெரிய கான்செப்ட்ஸ். ஸோ ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்மள்ட்ட டேட்டா செட் இருக்கு. ஸோ அந்த டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாடலுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். அந்த மாடலில் வச்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இது நம்மள எம்எல் கான்செப்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா செட்டில் ஒரு 100 இன்புட் வேரியபிள்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் என்கிட்ட வந்து 100 இன்புட்ஸ் இருக்குது, ஒரே ஒரு டார்கெட் வேரியபிள் இருக்குது. ஸோ என்னோட மாடலுக்கு நான் அந்த 100ஐயுமே சென்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒன்று என்னோட மாடல் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோ ஆகிடும். அண்ட் இன்னொன்று என்னோட அக்யூரஸியை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் என்னோட ப்ரிடிக்ஷன் ப்ராப்பராக வராது. எதனால அப்படின்னா, அந்த டார்கெட் வேரியபிளுக்கு அந்த 100 காலம்ஸுமே வந்து இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா அது கொஷின் மார்க் தான். ஏன்னா அந்த 100 காலம்ஸில் ஏதாவது பர்டிகுலர் சம் காலம்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது, மற்ற காலம்ஸ் எல்லாமே தேவையில்லாத ஒரு காலம்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் ஃபைன் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எதெல்லாம் டார்கெட் வேரியபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரோ அதை மட்டும் நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட மாடல் பர்ஃபெக்டான அவுட்புட்டை எனக்கு கொடுக்கும். ஓகே, அந்த இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்? ஸோ அதுதான் ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப க்ரூஷியல் ப்ராசஸ் இந்த மிஷின் லேர்னிங் தட் இன்வால்வ்ஸ் த ஐடென்டிஃபை அண்ட் செலக்டிங் த மோஸ்ட் ரிலவெண்ட் இன்புட் வேரியபிள்ஸ் ஃபார் யுவர் மாடல். நம்மளோட மாடலுக்கு எதெல்லாம் ரொம்ப ரிலவெண்ட்டான இன்புட் ஃபீச்சர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபீச்சர் செலெக்ஷன்னால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, irrelevant ஃபீச்சர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியர் டு டீபக். ஸோ ஒரு எரர் நடக்குது அப்படின்னா அதை வந்து டீபக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸியர் டு பில்ட். ஒரு மாடலை பில்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். மேக் ட்ரைனிங் ஃபாஸ்டர். ஸோ நம்ம மாடல் ட்ரைன் பண்ணக்கூடிய அந்த டைமை வந்து இன்னும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுறதுனால இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அவர் மாடல். நம்மளோட மாடலோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபீச்சர் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, இம்ப்ரூவ்டு மாடல் பர்ஃபார்மன்ஸ் பை ஃபோக்கஸிங் ஆன் த மோஸ்ட் ரிலவெண்ட் ஃபீச்சர்ஸ் யூ கேன் என்ஹான்ஸ் த அக்யூரசி ஆஃப் யுவர் மாடல். ஸோ நம்ம மாடலோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரிலவெண்ட்டான ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம சென்ட் பண்ணுறப்போ என்னோட மாடல் வந்து அதுலேருந்து ப்ராப்பரான பேட்டர்ன்ஸை வந்து அது லேர்ன் பண்ணிக்கும். ஸோ நான் ஒருவேளை அதிகமான டேட்டாஸை நான் கொடுக்குறேன், irrelevant-ஆன டேட்டாஸை கொடுக்குறேன் அப்படின்னா இட் மே காஸ் த ஓவர்ஃபிட். ஸோ ஓவர்ஃபிட் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் ரெடியூஸ் த ஓவர்ஃபிட்டிங்கை நம்ம ரெடியூஸும் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர் செலெக்ஷன்னால. அண்ட் ஃபாஸ்டர் ட்ரைனிங் டைம்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் த interpretability. By focusing on the most important feature you can gain the better insights. ஸோ சேம் பாயிண்ட் தான். நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம அனுப்புறதுனால நம்ம மாடல் வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை என்னோட ட்ரைனிங் டேட்டாலேருந்து அது எடுத்துக்கும். அண்ட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். நம்ம ஆல்ரெடி டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவே பார்த்துருக்கோம். பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதை பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை நான் கார்ட்லையும் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீச்சர் செலெக்ஷன் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அவர் மாடல். நார்மலாக ஃபீச்சர் செலெக்ஷன் என்ன பண்ணுது, இப்போ ஒரு 100 காலம்ஸ் இருக்குது, 100 ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரெடியூஸ் பண்ண போகுது. ஸோ நான் 100ஐயுமே சென்ட் பண்ணலை, 100லேருந்து ஒரு 50 காலம்ஸை மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 100 டைமென்ஷன்ஸ்லேருந்து 50 டைமென்ஷனாக அது ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ அதுக்கு ஒரு தனி கான்செப்ட் தான் வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபீச்சர் செலெக்ஷனில் 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ்டு அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு செலெக்ஷன். தட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, சூப்பர்வைஸ்டு ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படின்னா நம்மளோட டேட்டா சூப்பர்வைஸ்டு டேட்டாவாக இருந்துச்சு, நம்மளோட டேட்டா லேபிள்டு டேட்டாவாக இருந்தது அப்படின்னா அப்போ இந்த சூப்பர்வைஸ்டு ஃபீச்சர் செலெக்ஷன் டெக்னிக்ஸ் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லை என்னோட டேட்டா அன்லேபிள்டு டேட்டாவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் எது யூஸ் பண்ண போகிறேன்னா அன்சூப்பர்வைஸ்டு ஃபீச்சர் செலெக்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சூப்பர்வைஸ்டு செலெக்ஷன்லேயே 3 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபில்டர் மெத்தட், அண்ட் தென் எம்பெடட் மெத்தட்,
அண்ட் தென் wrapper மெத்தட். ஸோ இந்த ஃபில்டர் மெத்தட் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபில்டர் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ இது எல்லாமே நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் மெத்தட் அப்படின்றது ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம லீனியர் ரெக்ரெஷன் பார்த்தப்பே வந்து கார்லேஷன் ஒன்று பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அந்த கார்லேஷன் என்ன பண்ணுச்சு, என்னோட இன்புட் வேரியபிளுக்கும் அவுட்புட் வேரியபிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணுச்சு. ஸோ இங்கேயும் ஃபில்டர் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். ஸோ இதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ், இன்ஃபர்மேஷன் கெயின்ஸ், சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட் அண்ட் தென் ஃபிஷர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 மெத்தட் தான் ஃபில்டர் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டாவில் நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நான் ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட மாடலுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபில்டர் மெத்தட் அப்படின்றது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு எம்பெடட் மெத்தட். ஸோ ஃபில்டர் மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம், நம்ம தான் மேனுவலாக வந்து ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணி என்னோட மாடலுக்கு நான் கொடுப்பேன். என் மாடல் வந்து அதுலேருந்து இன்சைட்ஸை வந்து கெயின் பண்ணிக்கும். பட் எம்பெடட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீச்சர் செலெக்ஷன் இஸ் பில்ட் இன் டு த மாடல் இட் செல்ஃப். ஸோ இது என்ன பண்ணுன்னா மாடல்லையே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்றத அதுவே செலக்ட் பண்ணிக்கும். நான் வந்து வெளியிலேருந்து கொடுக்கணும், நான் மேனுவலாக செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இருக்காது. எம்பெடட் மெத்தடில் மாடல் இட் செல்ஃப் கேன் லேர்ன் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் டிசிஷன் ட்ரீலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே கிவ் த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோர். ஸோ அந்த லீஃப் நோட்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த நோட்குள்ளேயே வந்து அந்த காலம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூவையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் லாசோ ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ இந்த அல்காரிதம்லாம் வந்து அதுவே எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத அதுவே லேர்ன் பண்ணிக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அண்ட் தென் wrapper மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு நம்ம கிராஸ் வேலிடேஷன் பார்த்தோம்ல அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு 20 காலம்ஸ் 20 இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 20 இன்புட் ஃபீச்சர்ஸை சஃபிள் பண்ணி ஒரு 10-10 வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ 2 செட்டாக பிரிச்சுக்கும். அதாவது 20 இன்புட் ஃபீச்சர்ஸை சஃபிள் பண்ணி ஒரு 2 செட்டாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 செட்டை யூஸ் பண்ணி ஒரு 2 மாடலை பில்ட் பண்ணும். ஸோ அந்த 2 மாடலோட அக்யூரஸியை பேஸ் பண்ணி எந்த செட் ஆஃப் இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து டார்கெட் வேரியபிளுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்றத அது எடுத்துக்கும். ஸோ wrapper மெத்தட் அப்படிங்கிறது ஆக்சுவலி ட்ரைன் த மாடல் வித் டிஃப்ரெண்ட் subset of features and see which set performs the best. ஸோ என்ன பண்ணும், மாடலை ட்ரைன் பண்ணும் வித் டிஃப்ரெண்ட் subset of features. இப்போ என்கிட்ட 20 இருக்குன்னா 20லேருந்து இட் randomly picks any 10. ஸோ 10 பிக் பண்ணி ஒரு மாடலை பில்ட் பண்ணும். அதுக்கப்புறம் randomly பிக் த another 10. ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணி இன்னொரு மாடலை பில்ட் பண்ணிட்டு 2 மாடலில் எது பெட்டர் அக்யூரசி கொடுத்துருக்கோ அந்த மாடல் தான் பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா wrapper methods. இது வந்து மச் ஸ்லோவர் தென் ஃபில்டர். அதாவது ஃபில்டரை விட இந்த wrapper மெத்தட் வந்து ஸ்லோவராக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் வந்து இப்போ நம்மள்ட்ட ஒரு 100 ஃபீச்சர் இருக்குன்னா 100ஐயுமே அது என்ன பண்ணும், ரேண்டமாக வந்து அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் மாடல் வந்து அத்தனை மாடல் பில்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால ஃபில்டரை விட wrapper மெத்தட் வந்து மச் ஸ்லோ தான், பட் இருந்தாலும் மோர் அக்யூரேட். ஸோ அக்யூரன்சி வந்து இதில் அதிகமாக கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் யூ வாண்ட் டு ப்ரிடிக்ட் த டயபெட்டிஸ் எஸ் ஆர் நோ, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த wrapper மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதில் ரெக்கர்சிவ் ஃபீச்சர் எலிமினேஷன். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெத்தட் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் மெத்தடில் இருக்கக்கூடிய இந்த 4 கான்செப்டை தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்மளுக்கு வீடியோஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் தென் பார்ட் 4 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் டாப்பிக்காக எடுத்து நல்லா கிளியராகவே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ இன்ஃபர்மேஷன் கெயினுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லோட் ஐரிஸ், நம்மளோட ஐரிஸ் டேட்டாவை லோட் பண்ணிவிட்டு
எக்ஸ்ல வந்து என்னோட டேட்டா அண்ட் தென் ஒய்ல வந்து என்னோட டார்கெட் வேரியபிளை நான் செப்பரேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் என்னோட பேக்கேஜ்ல நான் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மியூச்சுவல் இன்ஃபோ கிளாஸ் இஃப். ஸோ இது என்ன அப்படின்னா மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ மியூச்சுவல் இன்ஃபோ கிளாஸ் இஃப் அப்படின்னா ஃபங்க்ஷன் டு கால்குலேட் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது, ஒரு ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலம் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டார்கெட் வேரியபிள் கூட அது வந்து கெயின் பண்ணுது அப்படின்றது தான் எடுக்கும். ஸோ ஃபங்க்ஷன் டு கால்குலேட் த மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் ஈச் ஃபீச்சர் அண்ட் த டார்கெட் வேரியபிள். ஸோ ஒரு காலம்க்கும் இப்போ என்கிட்ட 4 ஃபீச்சர், அதாவது 4 காலம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்க்கும் டார்கெட் வேரியபிளுக்கும் இடையில எவ்வளோ வந்து மியூச்சுவலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இந்த டார்கெட் வேரியபிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் கெயினை வந்து அது கண்டுபிடிக்கும். ஸோ கண்டுபிடிச்சி நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சம் வேல்யூஸை கொடுக்கும். அந்த வேல்யூஸ் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காலம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை அந்த வேல்யூ லோவாக இருக்குது அப்படின்னா அந்த காலம்ஸ் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீச்சர் செலெக்ஷன், எஸ்கேலர்லேருந்து ஃபீச்சர் செலெக்ஷனில் மியூச்சுவல் இன்ஃபோ கிளாஸ் இஃப் அப்படின்ற கிளாஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் மியூச்சுவல் இன்ஃபோ கிளாஸ் இஃப்குள்ளே எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். ஆக்சுவலி இன்ஃபோ கெயின் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்னோட ஃபீச்சர் 1ஓட வேல்யூ, ஃபீச்சர் 2 அண்ட் ஃபீச்சர் 3 அண்ட் ஃபீச்சர் 4ஓட வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் எனுமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு வேணுங்கிறதுனால எனுமரேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீச்சர் 1ஓட இன்ஃபர்மேஷன் கெயின் வேல்யூ இது, ஃபீச்சர் 2ஓடது இது. ஸோ இங்கே வந்து ஐஜி தட் மீன்ஸ் இந்த வேல்யூ, ஓகேவா. ஸோ வேல்யூவில் .4f அப்படின்னா எனக்கு 4 வேல்யூஸ் எனக்கு வேணும், டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து 4 எனக்கு வேணும் அப்படின்றதுனால இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னோட வேல்யூ. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃபீச்சர் 3 அண்ட் ஃபீச்சர் 4 வந்து ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட பில்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபீச்சர்ஸை நான் யூஸ் பண்ணாலே எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது மீனிங். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், இன்ஃபர்மேஷன் கெயின். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சைஸ் ஸ்கொயர் மெத்தட். ஸோ சைஸ் ஸ்கொயர் மெத்தட் அப்படிங்கிறது சைஸ் ஸ்கொயர் வேல்யூவை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இது வந்து வேல்யூவை எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நான் என்னோட எந்த ஃபீச்சர்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ட்ரோபி அப்படின்னு ஒரு வேல்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த சைஸ் ஸ்கொயர் வந்து என்ட்ரோபி பேஸ்டு வந்து நம்மளுக்கு வேல்யூவை வந்து கொடுக்கும். ஸோ நான் நான் வந்து ரொம்ப மேத் பிகைன் போகாம என்ன கான்செப்ட் நடக்குது அப்படின்றத மட்டும் சொல்றேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபீச்சர் செலெக்ஷன்லேருந்து சைஸ் ஸ்கொயர்ட் Sci2 அப்படின்ற மாடியூலை வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மின் மேக்ஸ் ஸ்கேலாரை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஃபார் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப். ஏன்னா இந்த சைஸ் ஸ்கொயருக்கு என்னோட எக்ஸ் வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ் வேல்யூ, அதாவது என்னோட இன்புட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து 0 to 1 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள எனக்கு இருக்கணும். ஓகே, என்னோட வேல்யூவை நான் நார்மலைஸ் பண்ணணும். ஸோ அந்த நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நான் எது யூஸ் பண்ணுறேன்னா மின்மேக்ஸ் ஸ்கேலார் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மின்மேக்ஸ் ஸ்கேலார் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஆல்ரெடியில் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலம், அதாவது எக்ஸில் இருக்கக்கூடிய காலம்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்னை ஃபைன் பண்ணி அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனக்கு கொடுக்கும், ஜஸ்ட் நார்மலைஸ் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ அப்போ இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே 0லேருந்து 1க்கு எனக்கு கன்வெர்ட் ஆகிடும், 0 to 1 ரேஞ்சில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் நார்மலைஸ்டு வேல்யூ அண்ட் தென் என்னோட டார்கெட் வேரியபிள் இதை நான் உள்ளே பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சைஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒன்ஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா சைஸ் ஸ்கொயரோட ஃபீச்சர் 1க்கான வேல்யூ வந்து 11.3773 அண்ட் ஃபீச்சர் 2க்கான வேல்யூ அண்ட் ஃபீச்சர் 3 அண்ட் ஃபீச்சர் 4க்கான வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுலேயே வந்து எக்ஸ் நார்மலைஸ்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே, ஸோ நம்மளோட எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். எக்ஸ் வந்து 5.1 3.5 ஸோ இந்த மாதிரி இருக்கா. பட் நம்ம நார்மலைஸ் பண்ண வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. நார்மலைஸ் பண்ணது எல்லாமே 0 to 1 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு இருக்கும். பட் இதோட மீனிங் சேஞ்ச் ஆகாது. இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய மீனிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாமல் அதோட வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மின் மேக்ஸ் ஸ்கேலர், மினிமம் மேக்ஸ் ஸ்கேலர்.
ஓகே. ஸோ இந்த வேல்யூல அதேதான். எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூஸ் உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ அத நம்ம வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம டெலீட் பண்ணிட்டு என்னோட மாடலை நான் ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சை ஸ்கொயர் மெத்தட். அண்ட் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூ மெத்தட். இது நார்மல் தான். மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னா இப்போ ஒரு காலம் இருக்கு, அந்த ஃபீச்சர்ல ஒரு 50% டேட்டா வந்து இல்ல அப்படின்னா அந்த அந்த காலம் நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆக போறதே கிடையாது. கரெக்ட்டா? ஸோ இது வந்து என்னன்னா ஜஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூவ ஃபைண்ட் பண்ணி இதுல எந்த காலம் அதிகமான மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் இருக்கோ அத வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட் ஃபீச்சர் செலக்ஷனுக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபீச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா ஃப்ரேம் ஜஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏ அப்படின்ற காலம்ல 1, 2, என்பி டாட் NaN அப்படின்னா நம்பை யூஸ் பண்ணி இங்க ஒரு நல் வேல்யூவை கிரியேட் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இதை நாம கொடுத்துட்டு மிஸ்ஸிங் ரேஷியோல டேட்டா டாட் ஈஸ்னல் டாட் மீன். ஸோ எப்படி நம்ம மீன் நல் வேல்யூ இருக்கான்னு கண்டுபிடிப்போம், ஈஸ்னல் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிப்போம். ஸோ ஈஸ்னல் டாட் மீன். ஸோ இது வந்து மீன் வேல்யூவை கொடுக்கும். எவ்வளோ இருக்குன்னு ஃபைன் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மீன் வேல்யூவை நம்மளுக்கு ஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரினா டேட்டா டாட் ஈஸ்னல் டாட் சாரி, இங்க வந்து நான் பிராக்கெட் போட மறந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்ற காலம்ல எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 0.2%. ஓகே. ஸோ ஆவரேஜாக வந்து இவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுலயுமே அதுதான். ஸோ இதுல கம்மியானது ஓகேவா, நம்மளுக்கு 0 அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இதுல நல் வேல்யூஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்தீங்கன்னா இதுல நல் வேல்யூஸே இல்லை. ஸோ இது ஹையஸ்ட், இதோட வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ் அந்த காலம்ஸை நம்ம டெலீட் பண்ணிட்டு 0 டுவர்ட்ஸ் 0வா இருக்கிற காலம்ஸை மட்டும் நம்ம மாடலுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து மிஸ்ஸிங் வேல்யூ மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட் ஃபிஷர்ஸ் மெத்தட். ஃபிஷர்ஸ் ஸ்கோர் மெத்தட். ஸோ இந்த ஃபிஷர் ஸ்கோர் மெத்தட் அப்படின்றது, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை நான் ஃபைன் பண்ணணும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐரிஸ் டேட்டா செட் இதை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ல நான் பிரிச்சுட்டேன். இப்போ என்னோட எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்மள்ட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னா ஃபிஷர் ஸ்கோர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் நான் ரன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஃபிஷர் ஸ்கோர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஃபிஷர் ஸ்கோர் ஈக்குவல் டு ஃபிஷர் அண்டர் ஸ்கோர். இதில் வந்து நான் எக்ஸ் கம்மா ஒய்யை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான் என்னோட ஃபார்முலா. அதாவது ரெண்டு வேல்யூ இருக்கு, அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டு அதை நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஃபிஷர் ஸ்கோர். ஸோ நியூமரேட்டரை நான் எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னா இந்த நியூமரேட்டருக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான். அதாவது n கிளாஸ், அதாவது நம்பர் ஆஃப் கிளாஸ். இப்போ என்னோட டார்கெட் வேரியபிள்ல எவ்வளோ கிளாஸஸ் இருக்கு. இப்போ என்னோட ஐரிஸ் டேட்டா செட்ல மொத்தம் 4 கிளாஸஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ 4 வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ n கிளாஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் கிளாஸ் இன் அவர் டார்கெட் வேரியபிள் இன்டூ உள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது இன்டூ கிளாஸ் மீன், ஒவ்வொரு கிளாஸோட மீன். ஓகே. அதாவது இப்போ செட்டோசா அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸோட மீன், அதுக்கப்புறம் ஓவரால் மீன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் காலமோட மீன் அண்ட் தென் ஹோல் பவர் ஆஃப் 2. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2வால, அதாவது பவர் 2. ஓகே. ஸோ இது வந்து என்னோட நியூமரேட்டர். டினாமினேட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n கிளாஸ், நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டூ கிளாஸோட வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம், அந்த வேரியன்ஸ் வேல்யூ. ஸோ இது டினாமினேட்டர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னோட ஃபிஷர் ஸ்கோர். ஓகே. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட எக்ஸையும் ஒய்யையும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம்
இங்க நான் n ஃபீச்சர்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். எதுக்காக அப்டின்னா, என்கிட்ட எத்தன ஃபீச்சர் இருக்கோ, அத்தன டைம் நான் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு ஃபிஷர் வேல்யூவ நான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அதாவது இப்ப என்கிட்ட 4 இன்புட் ஃபீச்சர் இருக்கு அப்டின்னா, அந்த 4 காலம்க்கும் நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபிஷர் ஸ்கோர கண்டுபிடிக்கணும். ஸோ அது நான் லூப் பண்ண வைக்கணும் அப்டிங்கிறதுக்காக n ஃபீச்சர்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அதுல x டாட் ஷேப் ஓகே. எக்ஸ் டாட் ஷேப் அப்படின்னா இந்த எக்ஸ் நம்மளோட இன்புட்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ் டாட் ஷேப் அப்படின்றத ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதுல ஒன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒன் அப்படின்றது எவ்வளோ காலம்ஸ் எனக்கு காலம்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க ஒன்னுங்கிறத நான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் டாட் ஷேப் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் உள்ளே போனதுக்கப்புறம் என்னோட என் ஃபீச்சர் எவ்வளோ இருக்குன்னா 4. ஏன்னா என்னோட ஐரிஸ் டேட்டா செட்டில் எத்தனை காலம் இருக்கு? 4 காலம்ஸ் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 4 இன்புட் ஃபீச்சர். ஸோ இதில் எனக்கு 4ன்னு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் கண்டுபிடிக்கிற ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 4 ஃபீச்சர் இருக்கா, 4 இன்புட் ஃபீச்சர் இருக்கா. ஸோ 4 டைம் நான் வந்து அதை லூப் பண்ண வைக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு காலமுக்கும் ஃபிஷர் ஸ்கோரை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n ஃபீச்சர். ஸோ இந்த n ஃபீச்சரை உள்ள பாஸ் பண்றேன். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ இப்போ 5ன்னு ஒரு நம்பர் வருது அப்படின்னா 5 டைம்ஸ் எனக்கு லூப் ஆகும். 6 வந்துச்சு அப்படின்னா 6 டைம்ஸ் எனக்கு லூப் ஆகும். உள்ள இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ இந்த ஃபீச்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுல எக்ஸ் ஆஃப் கோலன் கமா ஐ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள அதாவது இந்த n ஃபீச்சர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லூப் ஆகுறப்போ எக்ஸ்ல மொத்தம் எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. இப்போ இந்த எக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ல வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் காலம், இது என்னோட செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். இந்த 4 காலமே நான் ஒரே டைம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் ப்ராசஸ் பண்ணி ஃபிஷர் ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் காலமை நான் ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் காலம் அண்ட் தென் ஃபோர்த் காலம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் கோலன் கமா ஐன்னு இருக்கும். தட் மீன்ஸ் இது உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் கோலன் இது வந்து இண்டெக்ஸிங் மெத்தட் தான். இப்போ ஐல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு 4ன்னு இருக்கா. அப்ப ரேஞ்ச் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ 0. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு வரப்போ இதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? 0, 1, 2 அண்ட் 3. ஸோ அப்போ இங்க எனக்கு என்ன ஆகும்னா 0 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்போ கோலன் கமா 0 அப்படின்னா இட் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் காலம். கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் அது எடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு இந்த ஃபீச்சர் அப்படின்ற வேரியபிளில் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்ற வேரியபிளில் இது என்னோட ஃபர்ஸ்ட் காலம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலமாக நான் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் நான் ஃபைண்ட் பண்ண போறேன். எனக்கு என்ன வேணும்? ஓவரால் மீன் வேணும். ஸோ அதுக்கு நம்பைல மீன் அப்படின்ற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். np.meanல என்னோட ஃபீச்சர் இந்த வேல்யூஸ் அப்படியே நான் உள்ள பாஸ் பண்ணிட்டேன். லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நான் உள்ள பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஹோல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு அதோட மீனை வந்து எனக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கு ஓவரால் மீன் வந்து எனக்கு கிடைச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து இந்த ஹோல் காலம் இந்த ஹோல் வேல்யூஸோட மீன் வேல்யூ இதுதான் 5.84. ஸோ ஓவரால் மீன் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே கண்டுபிடிக்க போற அந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை இந்த வேரியபிளை நான் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார் கிளாஸ் np.unique of y. அதாவது இந்த இடத்துல ஏன் நான் np.unique of yன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னோட டார்கெட் வேரியபிள். ஸோ நான் இங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணி ஓவரால் மீன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த ஃபீச்சர் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அதுதான் ஃபிஷர் ஸ்கோர். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்னா இப்போ என்கிட்ட என்னோட டார்கெட் வேரியபிள்ல மொத்தம் 4 கிளாஸ் லேபிள் இருக்கு. லைக் செட்டோசா, வெர்ஜிகா, ஸோ இந்த மாதிரி 4 ஃபிளார்ஸோட டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய
ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ஸோ எவ்வளோ வந்து இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுது, எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்பி டாட் யூனிக் அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு ஒய்ல இருக்கக்கூடிய எவ்வளோ கிளாஸ் இருக்கு அப்படின்றத இது ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்எஸ் இந்த கிளாஸ் அப்படின்றதுல தான் எனக்கு இதோட யூனிக் எவ்வளோ கிளாஸ் இருக்கு அப்படின்றத எனக்கு தெரியும். ஸோ இங்கே நான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 0, அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் 0, அதுக்கப்புறம் கிளாஸ் 1, இது என்னோட ரெண்டாவது லூப். அண்ட் தென் தேர்ட் லூப்ல கிளாஸ் 2, அண்ட் தென் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3 வந்திருக்கும். எஸ், ஓகே. ஸோ இதில் வந்து கிளாஸ் 0 அண்ட் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2, ஸோ இந்த 3 கிளாஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 0 அப்படின்றது எனக்கு உள்ள வரும். ஓகேவா? இந்த லூப்ல கிளாஸ் 0ங்கிறது எனக்கு உள்ள வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஃபீச்சர் ஆஃப் இதுக்குள்ள y அப்படின்றதோட வேல்யூ என்ன அப்படின்னா என்னோட டார்கெட் வேரியபிள். ஓகே, கரெக்டா? ஸோ இது வந்து என்னன்னா என்னோட டார்கெட் காலம். ஸோ ஒய்யோட மீனிங் டார்கெட் காலம் ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் காலம். கரெக்டா? ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் காலம். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எதெல்லாம் வந்து 0 அப்படின்றத ஃபைண்ட் பண்ணும். 0 அப்படின்னா டார்கெட் வேரியபிள் இருக்குல்ல, அந்த டார்கெட் வேரியபிள் என்கிட்ட என்னென்ன அவுட்புட் இருக்கு அப்படின்னா 0, 1 அண்ட் 2, இந்த 3 அவுட்புட் தான் எனக்கு இருக்கு. நம்ம ஐரிஸ் டேட்டா செட் வந்து என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், அதாவது 3 ஃபிளாரா நான் வந்து கிளாசிஃபை பண்ண போறேன். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எந்தெந்த வேல்யூஸோட அவுட்புட் எல்லாம் 0வா இருக்கோ அதை மட்டும் எனக்கு எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாஸ் 0வா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ இதுக்கு எல்லாமே இப்போ இந்த 5.1 இருக்குன்னா இதோட அவுட்புட் அங்கே என்னோட டார்கெட்ல என்ன இருக்குன்னா 0 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ எனக்கு இந்த வேல்யூவை மட்டும் எடுத்து, ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் இப்போ நம்ம ஃபார்முலாஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை வந்து நான் கிளாஸ் ஃபீச்சர் அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்பி டாட் மீனில் கிளாஸ் ஃபீச்சர் அப்படின்றத பாஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு மீன் கண்டுபிடிச்சிரும். அண்ட் தென் என்பி டாட் வேரியன்ஸுக்கு வேர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த கிளாஸ் ஃபீச்சரை பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்ன அப்படின்னா லென்த், ஸோ லென்த் ஆஃப் கிளாஸ் ஃபீச்சர், ஸோ எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்ற லென்த்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலா, ஸோ இதான் நம்மளோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கான ஃபார்முலா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணுறோம். நம்ம சிங்கிள் லைனில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். எதனால அப்படின்னா, இப்போ டினாமினேட்டர் இன்கேஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். கரெக்டா? ஏன்னா நம்மளால 0வால டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால இஃப் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். இல்லை அப்படின்னா நீ அந்த வேல்யூவையே 0 அப்படின்னு சொல்லி போட்டுரு அப்படின்னு சொல்றோம். வேற ஒன்றும் கிடையாது. இஃப் டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவுக்கு வந்து அப்ளை பண்ணு. இல்லை அப்படின்னா அந்த வேல்யூவை என்ன பண்ற அப்படின்னா இந்த லிஸ்ட்ல 0ன்னு அப்பெண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். வேற எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கோர்ஸ் இங்கே இருக்கும் பாருங்க. ஸோ இது என்னோட ஃபீச்சர் 1க்கான ஸ்கோர், அண்ட் தென் இது என்னோட ஃபீச்சர் 2க்கான ஸ்கோர், அண்ட் இது ஃபீச்சர் 3 அண்ட் தென் ஃபீச்சர் 4. ஸோ 4 இன்புட் ஃபீச்சருக்கான ஸ்கோர் வந்து எனக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ இதை இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இதுதான் ஃபீச்சர் 1, ஃபீச்சர் 2, ஃபீச்சர் 3 அண்ட் ஃபீச்சர் 4. இதுவும் அதே தான். சேம் எந்த வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னோட மாடலுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். எது ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃபீச்சரை நம்ம டெலீட் பண்ண போறோம். வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 4 மெத்தட்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஸோ சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். நம்ம சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ, இல்லை என்னோட டேட்டா லேபிள்டு டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா
இந்த ஃபில்டர் மெத்தட்ல இருக்கக்கூடிய 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நான் ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் மெத்தட் அப்படிங்கிறது என்ன? நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல், இது எல்லாமே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறது தான். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடாக நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம்ல, ஸோ அதனால இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபில்டர் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தட்லாம் நான் எங்கெங்கே யூஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ நான் மிஸ்ஸிங் வேல்யூ நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு காலம்ல ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையா? அதிகமான மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நமக்கே தெரியும் அந்த காலம் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஸ்ஸிங் வேல்யூவை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நியூமரிக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேட்டகரிக்கல் டேட்டானாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ரெக்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சை-ஸ்கொயர் டெஸ்ட். சை-ஸ்கொயர் டெஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இட்ஸ் டெஸ்ட் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபெண்டன்ஸ் பிட்வீன் த கேட்டகரிக்கல் இன்புட் ஃபீச்சர் அண்ட் தென் கேட்டகரிக்கல் டார்கெட். ஸோ இப்போ உங்ககிட்ட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், அதாவது இப்போ ஐரிஸ் டேட்டா செட்டில் வந்து கிளாசிஃபிகேஷன் 3 டைப் ஆஃப் ஃப்ளாஸை தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போ டயபெட்டிஸ் வந்து இருக்கா இல்லையா, ஸோ அதுவும் ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னவா எங்கே அந்த டைமில் நான் எது யூஸ் பண்ணிக்கலாம்? சை-ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ யூ ஹாவ் எ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா வி கேன் யூஸ் த சை-ஸ்கொயர் டெஸ்ட். அண்ட் தென் இன்புட் ஃபீச்சர்ஸ் ஆர் த கேட்டகரிக்கல். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்புட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேட்டகரிக்கலாக இருக்குது. என்னோட இன்புட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எஸ் ஆர் நோ, 0, 1 இந்த மாதிரி கேட்டகரிக்கலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் வேரியபிள் கேட்டகரிக்கலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சை-ஸ்கொயர் டெஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ இன்ஃபர்மேஷன் கெயின் அப்படிங்கிறது மெஷர்ஸ் ஹவு மச் knowing a feature reduce the uncertainty about the target. ஒரு டார்கெட்ல வந்து எவ்வளோ அன்சர்டனிட்டியை வந்து ஒரு ஃபீச்சர் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் கெயின். கரெக்டாக? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ரேங்கிங் ஆஃப் த ஃபீச்சர். ஒரு ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ரேங்க் வந்து போடுறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் கெயினோட வேலை. ஸோ இது வந்து கிளாசிஃபிகேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்ரெஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சை-ஸ்கொயர் ஒன்லி ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட டேட்டா நான் லீனியராக இருக்குது. ஸோ நம்ம கார்லேஷன் எதுக்கு ஃபைன் பண்ணுவோம்? லீனியராக இருந்தால் மட்டும்தான் ஃபைன் பண்ண முடியும். ஆனால் இது நான் லீனியராக இருக்குது, உங்களோட டார்கெட் ஃபீச்சர்ஸ் வந்து நான் லீனியராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஃபர்மேஷன் கெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஒர்க்ஸ் வெல் வென் த ஃபீச்சர் மே ஹாவ் த நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் வித் த டார்கெட். ஸோ உங்கள் ஃபீச்சருக்கும் டார்கெட்டுக்கும் இடையில ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ஸ்பேம் வெஸ் நாட் ஸ்பேம், ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஷர் ஸ்கோர். ஃபிஷர் ஸ்கோர் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வித் நியூமரிக் ஃபீச்சர். அதாவது நான் யூஸ் பண்ண போகிறது கிளாசிஃபிகேஷன், டார்கெட்டில் வந்து கிளாசிஃபிகேஷனாக இருக்குது பட் ஆனால் நியூமரிக் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபிஷர் ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து குட் ஃபார் த ஹை டைமென்ஷன் டேட்டா. உங்ககிட்ட ஹை டைமென்ஷன் டேட்டா, தட் மீன்ஸ் ஹை ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிஷர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபீச்சர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ரீசனபிளி நார்மல். நம்மளோட ஃபீச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் ஃபிஷர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் 4 டைப். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்தெந்த டைமில் நம்மளுக்கு வேணுமோ, ஸோ கேட்டகரிக்கல் அண்ட் தென் ரெக்ரெஷன் ப்ராப்ளம், ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த 4 டைப்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அதாவது ஃபில்டர் மெத்தட், சூப்பர்வைஸ்டு டேட்டாவில் வந்து எப்படி நம்ம ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் மெத்தட், தட் இஸ் த ஃபில்டர் மெத்தட். ஸோ இந்த ஃபில்டர் மெத்தடில் மிஸ்ஸிங் வேல்யூ, இன்ஃபர்மேஷன் கெயின், சை-ஸ்கொயர் டெஸ்ட் அண்ட் த ஃபிஷர் ஸ்கோர். ஸோ இந்த 4 மெத்தடை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாளைக்கு இதோட பார்ட் 2 வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். So thank you for watching this video and stay tuned for our tomorrow's videos. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைமுக்கு ரீச் அவுட் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.